மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த அதானி குற்றச்சாட்டை வைத்த உடனே சரி போன தடவை நிலக்கரி வாங்கினதை கொண்டு ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி ஒரு விசாரணை உத்தரவிட சொல்லுவோமா, உனக்கு தைரியம் இருக்கா அப்படிலாம் நம்முடைய முதல்வர் தரப்புல இருந்து திமுக தரப்புல இருந்து கேட்டாங்க. நேத்து சொல்லிட்டார் ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி அவர்கள், ஆமா அந்த விசாரணைக்கு நாங்களும் கோர்றோம், நாங்க சம்மதம் தெரிவிக்கிறோம். அப்புறம் பிறகு இப்ப என்ன மூஞ்ச எங்க வைப்பார் இவரு? இவங்க அதானி வந்தது தமிழ்நாட்டில் ஒரு நிலக்கரியை 3 ஆண்டுகளுக்கு வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்திலும் பல முறைகேடுகள் நடந்திருக்கு. ஆக அதானியின் இங்க வருகை என்பது இவங்க வரலன்றாங்க, அவர் வந்திருப்பது உண்மை என்று சொன்னால் வந்திருந்தா இந்த 2 விஷயங்கள் தான் அதுல பேசப்பட்டிருக்கும். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா இருக்குல்ல, அதுகிட்ட வாங்கறதுக்கு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம்னு செந்தில் பாலாஜி சொல்லிட்டார். அது இப்ப ரீசெண்டா. அப்போ இதை வாங்குவதற்கு உங்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது இல்ல ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டது என்பது இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. இல்ல நாளைக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது எப்படி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இன்னைக்கு ஃபிகர் செட் பண்ணிட்டாங்க 1750 கோடி கொடுத்ததா வந்த பிறகு நம்ம ஸ்டேட்டுக்கு எவ்வளவு வந்ததுன்னு வரத்தான் போகுது. எப்படி கடந்த ஆட்சியில செந்தில் பாலாஜி, அம்மா நீங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக மாறியிருக்கும், ஆம் கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக மாறியிருக்கும் சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி பேசினார். அங்க அதானி மாதிரி கெட்டவனாக, திருடனாக, அயோக்கியனாக இவர்களால் பேசப்பட்ட, வேற யாரும் பேசலப்ப பெருசா இவர்களால், அது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களா, இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்படியே திமுக பக்கம் வந்த பிறகு உன்னுடைய தியாகம் பெரிது, அதை விட உன்னோட உறுதி பெரிது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 பேருமே முதல்வர் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அதானியை நீங்க சந்திச்சது பற்றி விளக்கம் தெரிவிக்க வேண்டும். இது பற்றி சட்டமன்றத்தில் கேட்டப்ப கூட நீங்க சரியான பதிலை தெரிவிக்கல. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு தெளிவுரை எங்களுக்கு வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. தற்பொழுது இது சட்டமன்ற பேரவை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. என்ன சார் நடந்திருக்கு? அதாவது அதானிக்கு பேர் திருட அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. திமுக காங்கிரஸ் பொதுவாக நமக்கு காங்கிரஸ் மத்தியில் பேசுனாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஊரில் ஆனா அவன் திருடன் அதானி திருடன் மோடி அவர்கள் விமானி கூட இல்லாமல் போவார், அதானி இல்லாமல் போக மாட்டார்னு எதுகை மணியில் இவங்க பேசி கிண்டல் பண்ணுறாங்களாம். அப்படிலாம் பேசினாங்க. அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நடந்த உலக முதலீட்டாளர்கள் அதில் அதானி கிட்டத்தட்ட ஒரு 46,000 கோடி இங்கே முதலீடு பண்ண போகிறாங்க, 10,000 பேர் 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏய்யா, அந்த ஆள் தான் திருடன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏன் எவ்வளவோ தொழில் நிறுவனங்கள் இருக்குது, அப்படி இல்லாமல் கூட போகட்டுமே, இல்லைன்றதுக்காக ஒரு திருடங்கிட்ட போய் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு அப்போதே பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்புறம் அதை பற்றி யாரும் நம்ம ஊரில் தான் ஒரு சீசனபிள் பொலிட்டிஷியன் தானே எல்லாரும், கொஞ்ச நாளைக்கு அதை பேசுவான், அதை உடனே அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் அதை பேசி கிடப்பானுங்க, இதை விட்டுருவாங்க. அப்படி தானே இங்கே நார்மலாக இங்கே நடக்கும். அது அப்போது அப்படியே நிறுத்து போச்சு. இன்றைக்கு இப்போ அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி மற்றும் அவருடைய ரிலேஷன் சொந்தக்காரங்களாம் ஒரு 7 பேர் மேலே அந்த பிடிவாரண்ட் போடப்பட்ட பிறகு அதில் ஒரு சர்ச்சை வந்தது. அதானி இங்கே ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் அப்படின்று வருகிற போது அந்த சார்ஜ் ஷீட்டில் தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர் அப்புறம் அந்த மாதிரி ஒரு 5-6 மாநிலங்களில் ஒரு 2022 கோடியை இல்லை 29 கோடியை லஞ்சமாக கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி அதுக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு அதன் மீது இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு பிடிவாரண்ட் போடப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஒன்று இருக்குங்க. அது இந்த மாதிரி ஷேர்கள் அந்த ஊர்லேருந்து பணம் வேறு எங்கேயாவது முதலீடு பயிரப்பட்டால் அதை ரெகுலேட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஒரு $175 மில்லியன்
அமெரிக்காவிலேருந்து வந்து நம்ம அதானி வந்து முதலீடை வாங்கியிருக்காரு. இது என்னென்னா, இதில் வந்து அவங்க வந்து இந்த ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிஸ் ஆக்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம பணம் எங்கே முதலீடு பண்ணப்படுகிறதோ அதை கண்காணிக்கிற பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க சட்டத்தில் நம்ம ஊரில் இருந்து பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கறது, ஒழுக்கக்கேடான விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு அவள் ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க. அது நமக்கு வேணால் தப்பாக இருக்கலாம். ஐயோ, எங்கள் வேலையே வந்து ஊழல் தானே, எங்கள் வேலையே முதல்ல எங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறது தானே எங்கள் தமிழ்நாட்டில் வேலை. இப்போதான் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படி தானே வேலை. அப்படி இருக்கிற போது அப்போது அதானியோட சொந்தக்காரனை ஒருத்தனை கைது பண்ணுறாங்க. அவரோட செல்ஃபோனில் அவன் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுருக்கான், யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க போட்டு வச்சுருக்காங்க. அதில் அப்போது என்னன்னா, இங்கே வந்து அதானி வந்து சோலார் எனர்ஜி பவரை வந்து நாங்கள் தயார் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து அதை வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்துக்கு நாங்கள் வந்து அதை விற்க போகிறோம். அதில் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் லாபம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 2022 கூட என்ன சொல்கிறார், அவ்வளோ லாபம் வரும். அப்போ நீங்கள் வந்து இதில் முதலீடு பண்ணிங்கன்னா அவ்வளவும் உங்களுக்கு லாபம்தான் அப்படின்னு சொல்லி தான் அதை வாங்குகிறாங்க. அதில் வந்து அந்த மொத்த காசில் ஒரு 1850 கோடியை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொடுத்துட்டாங்க. அது அங்கே ப்ரூவ் ஆகி போச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது தமிழ்நாடு, ஒரிசா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர் இந்த மாதிரி ஊர்களில் பணம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த அதானி கம்பெனி சோலார் எனர்ஜியை தயாரித்து அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனத்துக்கு அதை கொடுக்குது. அப்போது இவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம ஸ்டேட் வந்து ஒப்பந்தம் போட்டு சோலார் பவரை வாங்கணும். அப்போ ஸ்டேட்டுகள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவ்வளோ ரேட்டு வந்து ஒத்து வராது, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இதை விட கம்மியாகவே வெளியில் கிடைக்குதுன்ற போது அப்போது இவர் வந்து டைரெக்டாகவும் விற்க முடியாது, அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் அதை வைக்கணும். அப்போ என்ன சொல்கிறாரு அதானி, நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஸ்டேட்டை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், பண்ணி நான் உங்கள் கூட ஒப்பந்தம் போட்டு வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பணம் வந்து பரிமாற்றம் நடந்திருக்கு. இதுக்கிடையில் வந்து நம்ம ஊருக்கு வந்து அவர் வரார். என்னைக்கு? ஜூலை 24, 2024 ஜூலை மாதத்தில் ஒரு நாள் அவர் இங்கே வரார். வருகிற போது ஒரே ஒரு யூஎன்ஐ செய்தி நிறுவனம் மட்டும்தான் அதானியின் வருகையை வந்து சொன்னாங்க. வேறு யாரும் இங்கே நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற எந்த பத்திரிகையும் அதை வந்து போடலை. அப்படி இருக்கிற போது இது அது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் மாறலை. இப்போது இந்த அமெரிக்காவில் இந்த சர்ச்சை கிளம்பின பிறகு இது வந்து பிரச்சனையாக மாறுது. ஓ, அப்போ இதுக்காக தான் வந்தாரோ அப்படின்னு வர்றபோது அது நேரடியாக அவர் விளக்கமும் சொல்லலை. என்னன்னா, இதில் வந்து இந்த ஒப்பந்தமே வந்து இவங்க 25 வருஷத்துக்கு போடுறாங்க. இப்போலேருந்து 25 ஆமாம், இவங்க ஆட்சி வந்து இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது. அப்போ 25 வருஷத்துக்கு போடுறாங்க. அதுலேயும் வந்து அதை அப்பப்போ ஒரு மாதத்துக்கும் வந்து ரேட்டை வந்து வேரியபிள் பண்ணிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ரேட்டை மாற்றிக்கலாம், இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்க. அதில் இவர் வந்து பார்த்த பிறகு ஒரு கால் இதுக்காக தான் பார்த்துருப்பாரோ அப்படின்னு ஒரு அறிக்கை வருது. அப்போ மருத்துவர் ஐயா இதை கிளப்புறாரு. முதல்ல டாக்டர் மருத்துவர் கிளப்பின உடனே இந்த மாதிரி வந்து ஜூலை மாதத்துலேருந்து வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்களே, நீங்கள் வந்து விளக்கம் சொல்லணும், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்லாம் பார்த்ததெல்லாம் செய்திகள். குடும்ப உறுப்பினர்னா அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்க மருமகன், அவங்க போனவங்க வந்தாங்க. ஆமாம், எல்லாரும் பார்த்ததா செய்தி வந்தவொடனே வந்தார், வரலன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவங்க இல்லை அப்படி இப்படி ஒரு மழுப்பலான பதிலை தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நேற்று நடந்த சட்டமன்றத்தில் கூட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி சட்டமன்றம் கூடியாகணும். ஜூனில் வந்து லாஸ்ட் ஜூனில் வந்து கூடியிருக்காங்க. இப்போ 6 மாதம் ஆகிப்போச்சு. போன தடவை வந்து 9 நாள் கூட்டம் கூட்டிருக்காங்க. இப்போது 6 மாதத்துக்கு எதுக்கு ஒரு தடவை கம்பல்சரி கூட்டினா 6 மாதத்தில் நடந்த விவரங்களை நீங்கள் சட்டமன்றத்தில் விவாதிச்சு தான் ஆகணும். அப்போது 2 நாளில் 6 மாதத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி 2 நாளில் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு எடப்பாடியார் கூட நேற்று அதுக்கு பிரச்சனை எல்லாம் எழுமிச்சு. ஏன்னா நாள் வந்து அந்த டங்ஷன் சுரங்கம் சம்மந்தமாக 3 நேரமாக போயிடுச்சு. 2வது நாளில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த லக்ஸரி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பில்லை வந்து மூவ் பண்ணாங்க தமிழக அரசு. அப்புறம் வந்து இந்த மழை நிவாரணம் சொல்லிட்டு ஒரு 2-3 நிமிஷம் பேசிட்டு அதோட அதையும் விட்டுட்டாங்க. அப்போது இந்த அதானி பிரச்சனை எங்கே வெளியே வந்துடும்னு அவசரமாக இவங்க வந்து சட்டமன்றத்தை
க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போது இதை மீறி இன்னொரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஏற்கனவே இப்போது இந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த அதானி குற்றச்சாட்டை வைத்த உடனே சரி போன தடவை வந்து நிலக்கரி வாங்கினதை கொண்டு ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி வந்து ஒரு விசாரணை உத்தரவிட சொல்லுவோமா, உனக்கு தைரியம் இருக்கா அப்படிலாம் வந்து நம்முடைய முதல்வர் தரப்புலேருந்து திமுக தரப்புலேருந்து கேட்டாங்க. நேற்று சொல்லிட்டார் ராமதாஸ், இது மருத்துவர் அன்புமணி அவர்கள், ஆமாம் அந்த விசாரணைக்கு நாங்களும் கோர்றோம், நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படி பிறகு இப்போ என்ன மூஞ்சை எங்கே வைப்பார் இவர், திமுக எங்கே வைக்கும்? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் கிளம்பி இருக்குது. இவங்க அதானி வந்தது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலக்கரியை 3 ஆண்டுகளுக்கு வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்திலும் பல முறைகேடுகள் நடந்திருக்கு. ஆக அதானியின் இங்கே வருகை என்பது இவங்க வரலன்றாங்க, அவர் வந்திருப்பது உண்மை என்று சொன்னால் மேபி வந்திருந்தா இந்த 2 விஷயங்கள் தான் அதில் பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் நாங்கள் வந்து அதை மறுப்பு சொல்கிறதுக்கே இல்லை. நீங்கள் செந்தில் பாலாஜி கூட ஒரு 1600 மெகாவாட்டை வந்து நாங்கள் வந்து அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல அதுக்கிட்ட வாங்கிறதுக்கு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோன்னு செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டார். அது இப்போ ரீசெண்டாக. அப்போது இதை வாங்குவதற்கு உங்களுக்கு வந்து நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது இல்லை ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டது என்பது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. இல்லை வாங்கின தொகை கம்மியாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கட்டும், ஆக இதை வாங்குவதற்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்தேன்னு நம்ம ஸ்டேட் பேரையும் டிரான்ஜெட்கோ பேரையும் அவர் எழுதி வச்சுருக்கார். அப்போ டிரான்ஜெட்கோ இங்கே வந்து ஒரு 1600 மெகாவாட்டை வந்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போடுது. ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிச்சுல்ல. அதே மாதிரி அசூர்னு ஒரு கம்பெனி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அதில் பார்ட்னர். அந்த கம்பெனியும் வந்து அந்த ஷேர் எல்லாத்தையும் திருப்பி அதானிக்கு கொடுக்குது. ஆக மொத்தம் இவர்கள் லஞ்சம் கொடுத்ததுக்கு எல்லா ப்ரூவும் இப்போ வந்து நிரூபணமாகி போச்சு. இப்போ நீங்கள் நம்ம பார்த்தாரு பார்க்கல அப்படின்னு எதிராகவும் மறுப்பாகவும் பல கருத்துக்கள் பேசப்படலாம். நாளைக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது எப்படி வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து இன்றைக்கி ஃபிகர் வந்து செட் பண்ணிட்டாங்க 1750 கோடி கொடுத்ததா வந்த பிறகு நம்ம ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னு வரத்தான் போகுது. அன்றைக்கி என்ன பதில் சொல்ல போகிறாரு நம்ம முதல்வர்னு நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இப்போது தேசிய லெவலில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதானி அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு தான் வந்து மோடி அவர்களை பல முறை வந்து பாராளுமன்றத்தில் வந்து கார்னர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஸ்டேட் லெவலில் தமிழிசை அவர்கள் பாஜகனர் மற்ற கட்சியினர் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவதுங்க இவங்க அலிகேஷனே வந்துங்க மோடி பெரிய கரப்டு, ஏன்னா அதால் தான் அவர் வந்து ஒரு கரப்டான அதானியை கூட வச்சுருக்காரு அப்படின்னு. சார் தொழிலதிபர்களால் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்வான், ஏன்னா அரசாங்கங்கள் வந்து அவனுக்கு அந்த வரி விலக்கு அது இதுன்னு கொடுக்குதுல்ல. ஆனால் நீங்கள் மோடியை வந்து கலங்கப்படுத்தணும், மோடி மீது அலிகேஷனை வீசணுன்றதுக்காக கூட இருக்கிற அதானியை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. அதானி ஒன்றும் நல்ல வரலான்னு சொல்ல வரல, எல்லா தொழிலதிபரும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போது உங்களுக்குன்னு வருகிற போது அதானி தூய்மையானவராக மாறிவிட்டார். எப்படி கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி, அம்மா நீங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக மாறியிருக்கும், ஆம் கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக மாறியிருக்கும் அப்படின்னு சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி பேசினார். ஒருளைப்பட்டு பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு 100% கூட தார்மீக பொறுப்பு கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்களை வைத்துக்கொண்டே செந்தில் பாலாஜி பேசினார். அதே செந்தில் பாலாஜியை வெளியே வந்து இவங்க அந்த கரூர் மாவட்டத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார், லஞ்ச லாவணியங்கள் அத்துமீறல்கள் எல்லாம் வச்சுருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல பிடிச்சி போடுறது செந்தில் பாலாஜி தான் இருக்கும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே அதானி மாதிரி கெட்டவனாக திருடனாக அயோக்கியனாக இவர்களால் பேசப்பட்ட, வேறு யாரும் பேசல இப்போ பெருசாக, இவர்களால், அது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களால், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்படியே திமுக பக்கம் வந்த பிறகு உன்னுடைய தியாகம் பெறுது, அதை விட உன்னோட உறுதி பெரிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க தன் மகன் உட்பட எல்லா கம்பேர்ட் டு ஆல் அதர் மினிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிற ஒரு செந்தில் பாலாஜின்னு சொல்ல வச்சாரா இல்லையா, சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நேற்று வரை சட்டத்துக்கு புறமான வேலைகளை செய்து கொண்டு இருந்த பாலாஜி, செந்தில் பாலாஜி இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்தவுடனே நல்லவராக தூயவராயிட்டார்ல. அதே மாதிரி மத்திய அரசோடு தொழில் பண்ணிய போது அதானி திருடன், தமிழக அரசோடு வந்து தொழில் பண்ணிக்கிற போது அவன் மிகப்பெரிய யோகியனாக மாறி நிற்கிறார் அப்படின்னு இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக
தெரிய வந்துடுச்சு. அதனால தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் நீ வந்து அவங்க அலிகேஷன் பண்ணல, இப்போ உங்களுக்கு எது, அதாவது அரசு முறை பயணம்னா நீங்கள் சொல்லிடலாம், இல்லை வேறு எதுக்கோ வந்தார், ஆமாம் நாங்கள் சந்திப்பு நடந்தது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் எப்படி நிலக்கரி ஊழல் இன்றைக்கு வெளியே வந்திருக்கோ அதே மாதிரி இந்த சோலாரில் கரண்ட் வாங்கினது ப்ரூவன் டாக்குமெண்ட் ஆகி போச்சு. அதால தான் இவர்களுக்கு ஒரு அச்சம். ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.